பொதுவாகவே 1ஆம் எண்ணிலிருந்து 9ஆம் எண் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து எண்களும் சிறப்பான எண்கள் தான். அதில் இந்த எண் உயர்ந்தது, இந்த எண் தாழ்ந்தது அப்படிலாம் கிடையவே கிடையாது. 1ஆம் எண்ணிலிருந்து 9ஆம் எண் வரைக்கும் உள்ளது எல்லாமே சிறப்பானது. அதில் பொதுவாகவே மக்கள் மத்தியில் இந்த 8ஆம் எண் அப்படின்னு சொன்னாலே கொஞ்சம் பயம். 8ஆம் எண்ணில் குழந்தை பிறந்துட்டாலோ இல்லை 8ஆம் எண்ணில் நான் பிறந்திருக்கிறேன், அதனால தான் என்னோட வாழ்க்கை இப்படிலாம் போயிட்டு இருக்குது, இவ்வளோ கஷ்டங்கள்லாம் இருந்துட்டு இருக்குது இப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு. அதில் இன்னும் அதிகமாக அந்த 7.5 சனி அப்படின்ட்டா போதும், சுத்தமாக எனக்கு 7.5 வருஷம் வந்து இதை செய்ய வேணாம்னு சொல்லிட்டாங்க, அதை செய்ய வேணாம்னு சொல்லிட்டாங்க, பிஸ்னஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க, இப்படியா வந்து வாழ்க்கையில் வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும், ஒரே பிரச்சனைகளும் தடைகளும், தொழிலில் முன்னேற்றம் இருக்காது, உடலில் பாதிப்பு இருக்கும், அது இதுன்னு சொல்லி சாதாரணமாக ஒரு மனுஷனுக்கு வந்து தன்னம்பிக்கை வந்துட்டு இருக்க வேண்டிய லெவலை விட குறைஞ்சிருக்கும். இதில் இதெல்லாம் வேற சொல்லி சுத்தமாக குறைச்சிட்டா சரியா போச்சு, அவ்வளோதான். ஒருத்தரோட தன்னம்பிக்கையை குறைப்பதற்கு எந்த விதமான காரணத்தையும் நம்ம காட்டக்கூடாது. அவருடைய தன்னம்பிக்கையை உயர்த்துவதற்கு எதை வேண்டுமானாலும் கூறி அவர்களுடைய தன்னம்பிக்கையை உயர்த்தி நியாயமான எந்த விஷயமாக இருந்தாலும் அவருடைய தன்னம்பிக்கையை உயர்த்த வேண்டிய ஒரு காரணத்துக்காகத்தான் நாம் சொல்லப்படும் விஷயங்கள் இருக்க வேண்டுமே தவிர அதை குறைப்பதற்காக இருக்கவே கூடாது. இந்த 8ஆம் எண் அப்படின்ட்டு இதில் பிறந்துட்டோம், இல்லை 7.5 சனி வந்துடுச்சு, இது ரெண்டும் சேர்ந்து ஒரு ஆள் எப்படி ஆயிடுவாரோ அப்படின்னு அப்புறம் வேற ஒரு பயம், அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் எந்த எண்ணில் பிறந்திருந்தாலும் சரி, எல்லா எண்ணுமே நல்ல எண்ணு. ஆனால் நீங்கள் சரியாக பேர் வச்சுக்கல அப்படின்னாக்கா பிரச்சனை சந்திக்கணும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் பிறந்த எண்ணில் பிரச்சனை கிடையாது. நீங்கள் எந்த எண்ணில் பிறந்திருந்தாலும் அந்த எண்ணுக்குரிய ஆற்றல் மிக்க சக்தி வாய்ந்த ஒரு பெயரை, அவதார பெயரை நீங்கள் சூட்டிக் கொள்ளவில்லை என்றால் அந்த பிரச்சனையில் நீங்கள் வந்து எல்லாமே உங்களுக்கு பிரச்சனையாகவே தெரியும். முதல்ல நீங்கள் சரியான பெயர் சூட்டப்பட்டிருந்த ஒரு வேலை, ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு பெயர், டாப் மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு பெயர் உங்களுக்கு அமைக்கப்பட்டிருந்ததுனாக்கா உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. இது அவ்வளோதான். இது இப்படி தான் இருக்கும் உங்கள் வாழ்க்கை. இது ரொம்ப சிறப்பாக இருக்கும், ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். 7.5 சனி வந்துடுச்சு, எதுவுமே செய்யக்கூடாது, 7.5 வருஷம் ஒன்றுமே செய்யக்கூடாது நீங்கள் விட்டுட்டீங்கன்னாக்கா ஒரு 30 வயசுல ஒருத்தருக்கு 7.5 சனி வந்துடுச்சு, முடியறதுக்கு 37 வயசு ஆகுது, கோல்டன் ஏஜ் போயிடுச்சுன்னாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் 7.5 வருஷம் தூங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போய் தொழில் செய்கிறதோ இல்லை இனிமேல் பிரச்சனை வரான்னு சொல்லி அப்புறம் இறங்கி நீங்கள் என்னைக்கு போய் ஜெயிக்கிறது? அப்புறம் இதெல்லாம் வேற, அஷ்டமி நவமி வேற, கோகுலாஷ்டமி, கிருஷ்ண ஜெயந்தியா கிருஷ்ணன் பிறந்த கோகுலாஷ்டமியை நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். ராமர் பிறந்தாரு, ராமநவமி, கடவுளே பிறந்து வாழ்ந்து காட்டிட்டாங்க. இப்போ இதுல வந்து நம்ம வந்து அஷ்டமியில எதுவுமே செய்யக்கூடாது சொல்லி விட்டுறோம், ரைட்டு. ஒரு மாசத்துக்கு அஷ்டமி நவமின்னு 2 முறையா, அதாவது 4 நாட்கள் அஷ்டமி நவமின்னு இருக்கு. 30 நாள் மாசத்துக்கு 4 அஷ்டமி நவமி, 4 நாள் அது போயிடுச்சு, 26 நாள். அப்புறம் செவ்வாயோ வெறுவாயோன்னு வேற ஒரு பேச்சு. அப்போ அந்த செவ்வாய்க்கிழமையும் 4 நாள் போகுது, 22 நாள். அதுக்கப்புறம் 4 ஞாயிற்றுக்கிழமை, அதுவும் போச்சு, 18 நாள். வேற அமாவாசைக்கு அடுத்த நாளையும் யூஸ் பண்றது இல்லை, 17 நாள். ஒரு நாளைக்கு ராகு காலம், யமகண்டம் 1.5 மணி நேரம், 3 மணி நேரம், 30 நாளைக்கு 90 மணி நேரம், டிவைடட் பை 24, அது ஒரு 4 நாள். என்னதான் ஆச்சு டோட்டலா? எல்லாமே போச்சுனாக்கா நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 நாள் மட்டும்தான் உங்க கையில இருக்குது. மற்றபடி இருக்கக்கூடிய ஒரு 50%, 60% டேஸை வந்து நம்ம வந்து இது சரியில்லை, அது சரியில்லை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சுத்தமாக ஒதுக்கி வச்சிடுறோம். ஒதுக்கி வச்ச இந்த நாட்கள் எல்லாமே நம்ம முன்னேற்றத்துக்கு தடையான தான் அமையுமே தவிர, ஒதுக்கி வைக்காம நாம வந்து வெற்றி பெறுவோன்ற நம்பிக்கையோட நம்ம ஜெயிச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா 10 வருஷத்துல நீங்க என்ன கோலை எதிர்பார்த்து நீங்க முன்னேறணும்னு நினைச்சீங்களோ அதை போய் அடைஞ்சிருப்பீங்க. அப்படி இதெல்லாம் பார்த்துட்டே இருந்தாக்கா 10 வருஷத்துல அடைய வேண்டிய ஒரு விஷயத்த 25 வருஷம் கழிச்சு தான் நம்ம போய் அடைய முடியும். ஸோ அதனால இந்த எண்ணில் பிறந்துட்டோம் அதனால இப்படித்தான், இந்த மாதிரி நமக்கு வந்து கிரகங்கள்லாம் இப்படி அமைஞ்சு போச்சு அதனால அப்படித்தான், தயவு செய்து கடவுளை குற்றம் சாட்டாதீர்கள். உங்களை சோதனைக்குள்ளாக்கி, பிரச்சனைக்குள்ளாக்கி, வேதனைக்குள்ளாக்கி, உங்களை அழைவைத்து அதில் அவர் வந்து இன்பம் காணக்கூடிய ஒரு சேடஸ்ட் கடவுள் கிடையாது. அவர் இன்னைய வரைக்கும் உங்கள் எல்லாருக்குமே நல்லது மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு நல்லது மட்டும்தான் தெரியும்.
நாம சில விஷயங்கள்லேருந்து தப்பிச்சுக்கிறதுக்காகவும் நாம பல விஷயங்கள்லேருந்து நம்ம வந்து கடந்து போகிறதுக்காகவும் நாம் வந்து இந்த எல்லா விஷயத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு கடவுளை வந்து கை காட்டிட்டு இருக்கோம். கடவுளை தயவு செய்து கை காட்டாதீங்க. அவர் வந்து யாருக்கும் எந்த கெடுதலும் நினைப்பதில்லை, எல்லாருக்கும் நன்மை தான் செய்துட்டு இருக்காங்க. ஒரு பிரச்சனை தப்பு நடக்குதுன்னா அதுக்கு காரணம் நம்ம தான். ஒரு தப்பு செஞ்சுருக்கிறோம்னாக்கா இது என்னுடைய தவறுன்னு சொல்லி முன் வந்து ஒத்துக்கோங்க. அந்த தவறுக்கு எப்படி விடை காணுவது, எப்படி அதை நாம் மாற்றி அமைத்துக் கொள்வது என்பதை நாம் தான் முடிவெடுக்க வேண்டும். அதனால் இந்த 8ஆம் எண்ணாக இருந்தாலும் சரி, 7.5 சனியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நீதி தேவன் சொல்லப்படக்கூடிய அந்த சனி பகவான் பிளானட் ஆஃப் சேட்டர்ன், அந்த சேட்டர்ன் பிளானட் அதனுடைய எனர்ஜெட்டிக் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும், ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதற்கான உச்சக்கட்ட அதிர்வலைகள் உள்ள ஒரு பெயரை நீங்கள் சூட்டிக் கொள்ளும்போது மாபெரும் சிறப்பாக இருக்கும். சுக்கர பிரேம்காந்த் ஜி ராஜனின் சயின்டிஃபிக் அதிர்ஷ்ட பெயர் நியூமராலஜி ஃபார்மட் முறைப்படி உங்களுடைய பெயர் அமைக்கப்பட்டால் அது எந்த எண்ணாக இருந்தாலும் சரி நீங்கள் சாதித்து காட்டுவீர்கள். இது சத்தியம்.